முன்னாடி நிற்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி அதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பொக்கிஷம் போல பார்க்க ஆரம்பிச்சேன். எப்போ கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தம்? என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கும் போது கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, 17 வயது +2 முடிச்சுட்டு அடுத்து காலேஜில் நல்லா ஏதாவது படிக்கணும், டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும், அது கிடைக்கணுமா, இது அதுன்னு பயங்கரமான பிளான் என்னுடைய மைண்டில் இருந்துச்சு. ஆனால் நடந்ததெல்லாம் வேறதான். அப்படியே +2 முடிச்சு ரிசல்ட் வருது, அம்மா பக்கவாத வியாதினால படுத்த படுக்கையாராங்க. என்ன செய்ய, அடுத்து என்ன செய்யணும், அடுத்து அவங்கள கவனிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்குதே, ஒரு பெண் பிள்ளையா நம்ம தாயாரை கவனிக்க வேண்டுமே அப்படின்னு நினைக்கும் போது, என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய ஆசை நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிறுவயது முதற்கொண்டு டீச்சர் ஆகணுங்கிற ஆசை. ஒருவேளை நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தேன். அடுத்து என்னுடைய ஆசை எல்லாம் மாதிரி டீச்சர் ஆகணுங்கிறது இருந்தது. அப்படிங்கிற என்னுடைய ஆசைகள் அதெல்லாம், ஐயோ நம்ம படிக்கவே போக முடியாது, வீட்டை விட்டே வெளியே போக முடியாது, 4 சுவருக்குள்ளாக தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு அடைபட்ட ஒரு வாழ்க்கையில மாதங்கள் வருடங்கள் உருண்டோடியது. அப்போது நான் மதியான நேரத்தில் ஏதாவது படிப்போன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ஸ்க்கு போவேன். டைப்பிங், ஷார்ட் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி கிளாஸு, தமிழ் லிட்ரேச்சர், இதை கரஸில் படிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். ஒரே ஒரு லாங் சைஸ் நோட்டு வச்சுருப்பேன். அதில் இங்கே முன்னாடி ஹிந்தி எழுதியிருப்பேன், இதை தலக்கு மாற்றி இங்கே வந்து ஷார்ட் அண்ட் எழுதியிருப்பேன். நடுவில் டைப் அடித்து ஒரு 4 பேப்பரை வச்சுருப்பேன். வச்சுட்டு கையில் அந்த நோட்டை வச்சுட்டு அப்படியே குனிஞ்சிட்டே நடந்து வருவேன். ஏசப்பாட்ட சொல்வேன், ஏசப்பா நான் அதை படிக்கணும், இதை படிக்கணும்லாம் ஆசைப்பட்டேன் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு மொத்த ஒரு கொயர் நோட்டுக்குள்ள என் முழு வாழ்க்கையும் அடங்கி போயிடுச்சு. 1 மணி நேரம் டொக்குன்னு உட்காந்து டைப்ரைட்டிங் மிஷினை தட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் அப்படியே நடந்து என் உள்ளத்தில் ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே வர்றேன். அந்த வாலிப வயது, என் வாழ்க்கையின் நெருக்கங்கள் அதிகமாக இருந்த காலம், என்ன செய்யணும்னு தெரியாத காலத்தில் ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும், ஏசப்பாட்ட பேச எனக்கு தெரியும். ஏசப்பாட்ட பேச, ஏசப்பாட்ட என் கண்ணீரை வடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் போகிற கிராமங்களில் இருக்கிற பெண்கள் வாலிபர்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு என்ன செய்ய தெரியுதோ தெரியலையோ, ஏசப்பாட்ட அழ தெரிஞ்சா போதும், எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். ஆண்டவர்கிட்ட அழ தெரிஞ்சா போதும். நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக தான் இருந்தேன். கிறிஸ்தவ கிராமத்தில் கிறிஸ்தவ பெற்றோருக்கு தான் வளர்க்கப்பட்டேன். எனக்கு ஜெபியம் அப்படின்னு சொன்னாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே ஓடாது. முழு உலகத்துக்காக, கிராமத்துக்காக, எழுப்புதலுக்காக எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டு கண்ணாடி வாட்சை பார்ப்பேன், 5 நிமிஷம் இருக்காது. ஆனால் அன்னைக்கு என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலையாக இருக்கும்போது ஒன்று செஞ்சேன். அலாரம் கிளாக்கில் 3 மணிக்கு விடிய காலம் வைப்பேன். 3 மணிக்கு அலாரம் அடிக்கும். யாரும் இல்லாத டைனிங் ரூமுக்குள்ள கதவை மூடி முழங்கால் போட்டு ஒரு நாள் சொன்னேன், ஏசப்பாட்ட, ஆண்டவரே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி நான் ஃபார்மலாக என்னுடைய ப்ரேயரை ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு ஜோம்னு தெரியாது ஆண்டவரே. ஆனால் ஒன்று செய்கிறேன்ப்பா, நான் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். மணிக்கணக்காக ஜெபிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு அவ்வளோ நேரம் எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனால் இன்னைக்கு குடும்பத்தின் சூழ்நிலை அது பாரமான சூழ்நிலை. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் நினைக்கும் போது அது ஒரு இருளான ஒரு நிலையாக தான் இருக்குது. நாளைக்கு என்ன செய்வோன்னு எனக்கு தெரில. ஏசப்பா நான் ஒன்று செய்யட்டுமா, 2 பேர் உட்கார அளவுக்கு போர்வையை விரிச்சுக்கிறேன், பெட்ஷீட்டை விரிச்சுக்கிறேன். நான் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறேன், நீங்கள் இன்னொரு பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. என்னுடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் என் பாரப்படுத்துதோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சாமின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 3 மணிக்கு எழுந்தேன்னா 5:30-6 வரைக்கும் நேரம் போவதே தெரியாமல் ஏசப்பாட்ட பேசுவேன். ஏசப்பாட்ட என்னங்க பேசுனீங்கன்னு கேட்கிங்களா? ஏசப்பாட்ட சொல்லுவேன், ஏசப்பா காலையில் டிஃபன் செய்யணும், அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. இந்த குழம்பு வைக்கணும், அதுவும் எனக்கு தெரியாது. நல்லா வச்சாதான் எங்கள் அண்ணன் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது ஆண்டவரே. எனக்கு நீங்கள் அது செய்கிறதுக்கு கூட நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேட்பேன். அம்மா வெயிட்டாக இருக்கிறாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிற அம்மாவை ஒவ்வொரு முறையும் தூக்கி ஃபிசியோதெரபி செய்யணும், அவங்களுக்குரிய காரியத்தெல்லாம் செய்யணும். ப்ரஷ் பண்ணுறதுக்கு கையில் பேஸ்ட் வச்சு கொடுத்து, நுரைய துப்புறது, கப்பு பிடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் நான் தூக்கணும் ஏசப்பா அம்மாவை. நான் அம்மாவை தூக்கும் போதெல்லாம் நெஞ்செல்லாம் வலிக்க ஆண்டவரே. நான் தூக்குறப்போ நீங்களும் எனக்கு ஒரு கை கொடுத்துக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பேன். இன்னும் எதிர்காலத்தை குறித்த கவலைகள், பயங்கள் அதெல்லாம் வரும்போது என் இருதயத்தில் நார்மலாக படிக்கவே போக முடியாது, இவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வரும்போது கவலையாக இருக்கும். அப்போ ஏசப்பாட்ட சொல்ல, ஏசப்பா கொஞ்சம் நேரம் நான் உங்கள் மார்பில் சாஞ்சிக்கிட்டுமா, யோவான்லாம் சாஞ்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நான் உங்கள் மேலே சாஞ்சிக்கிட்டுமா அப்படின்னு கேட்பேன். இன்னும் பாரங்கள் அதிகமாகும் போது ஆண்டவருடைய மடியில் நான் உங்கள் மடியில் படுத்துக்கிறேன் ஆண்டவரே. பெர்க்மான்ஸ் பாடியிருக்கிறாங்கல்ல, ஐயா பாடியிருக்கிறாங்கல்ல, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம் மடி
மடியில் நான் உங்கள் மடியில் நான் தாளாட்டும்படி படுத்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி படுத்துருக்கிறேன். இந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எப்படி எரேமியா ஒரு புலம்பல்னு ஒரு புக் எழுதினாரோ அதே போல் அவர்கிட்ட புலம்பிக்கிட்டே தான் இருப்பேன். எல்லா காரியத்தையும் சொல்லுவேன். அவருடைய தோளில் சாஞ்சிருக்கிறேன், அவருடைய மடியில் படுத்திருக்கிறேன். இந்த மகிமையான தேவ ஆலயத்தின் முன்றாடி நின்று தேவனுக்கு மகிமையா நான் சொல்றேன், அவருடைய பிரசன்னத்தில் சொல்றேன். அவருடைய அன்பான கைகளின் அரவணைப்பை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய தொடுதலை நான் உணர்ந்திருக்கிறேன். அவரது ஆறுதல் படுத்துவதற்கு வேதத்திலிருந்து பேசின வசனங்கள் எல்லாம் எனக்கு ஆண்டவர் அப்படியே வசனத்தை கொடுத்து கொடுத்து தேர்தல் அடைந்ததை நான் அறிஞ்சிருக்கிறேன். வீட்டில் வேலை செய்யணும், பகலெல்லாம் செய்கிற சின்ன சின்ன காரியத்தை எல்லாம் ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன். பால் காய்ச்சும் போது பொங்கும்போது ஜோமும், ஏசப்பா இந்த பால் பொங்குற மாதிரி என் இருதயம் உங்கள் அன்புனால பொங்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோமுடுவேன். வீட்டை பெருக்கும் போது நேற்று பெருக்கிற வீடு தான் இன்னைக்கு அழுக்காயிருச்சு, ஆனால் அதே மாதிரி தான் நேற்று நான் ரொம்ப நேரம் ஜோமுன்னே உண்மைதான், ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு பாவ எண்ணங்கள் என் உள்ளத்தில் இருக்குப்பா, பாவமான ஒரு யோசனை என் உள்ளத்தில் வந்துருச்சு. நான் மறுபடியும் இன்னைக்கு வீட்டை பெருக்கிற மாதிரி இன்றைக்கும் உடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்பேன். பாத்திரத்தை கழுவும் போது பால் பாத்திரத்தை கம்பினார வச்சு தேய்க்கும் போது ஜோமுவேன், ஏசப்பா எல்லா பாத்திரத்தையும் கடகடான்னு வேகமாக விளக்கிட்டேன், ஆனால் இந்த பாத்திரத்தை மட்டும் அழுத்தி தேய்க்கிறது போல என் இருதயத்தில் ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு பாவ சிந்தனை இந்த பால் பாத்திரத்தில் இருக்கிற கரை மாதிரி இருக்கு. ஏசப்பா எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் தேய்ச்சி எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோமுனுவேன். இப்படி சின்ன சின்ன காரியங்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அந்த வாலிப நாட்களை கடக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். முழங்கால் போட்டு அப்பா ஏசப்பா அப்படின்னு சொன்ன உடனே உண்மையா சொல்றேன், எங்கிருந்து என் கண்கள்லேருந்து கண்ணீர் வரும்னு தெரியாது, ஆண்டவர் என் கண்களை கண்ணீரினால் நிரப்புவார். என்ன நான் உணர முடியும். நான் அப்பான்னு சொன்னோடனே எங்க அப்பா கூட நீ கூப்பிட்டியான்னு கேட்கும்போது நான் வந்த அந்த இடத்துல உட்கார்ந்து அப்பா என்று சொல்லும்போது தேவனுடைய ஆவியானவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். பரிசுத்த தேவன் என் ஜெபத்தை கேட்பதற்கு வந்து விட்டார். அப்பா என்கிற வார்த்தையில எவ்வளவு அன்பு இருக்கிறது, எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, எதையும் அந்த அப்பா என்கிற நாமத்தினால் நாம் ஜெயித்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த ஒரு கொயர் நோட்டோட அப்படியே நடந்து வர்றேன், பேசிட்டே வர்றேன், வீட்டில் பேசுகிற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டே வர்றேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ ஒரு குயர் நோட்டுக்குள்ள உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சின்னு நினைக்கிறியே, நான் சொல்லிட்டு உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமியை காட்டிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே உன்னுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகளும், உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகளும் உயரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அது வசனம் எங்கே இருக்குன்னுலாம் தெரியாது. அப்போ அதை நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். ஏசாயா 55 அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. அப்போ சொல்கிறேன், ஏசப்பா நான் நினச்சது ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஓ நினைவை காட்டில் என் நினைவு அவ்வளோ உயர்ந்ததுன்னு சொல்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை அன்னைக்கு நான் நம்பினேன். ஏன்னா எனக்கு ஆதாரம் அவர் ஒருத்தர் தான், எனக்கு எல்லாமே அவர் தான். அப்படிங்கும்போது அந்த வேதத்தை நான் எப்படி கையில் எடுத்துட்டு சொன்னேன், ஏசாயா 55 அதிகாரத்தில் இந்த இடத்துல அந்த வசனங்கள் வரும். ஏசப்பா நான் இதில் கோடு போட்டு இது நீர் எனக்கு கொடுத்த இத்தனாம் தேதி இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் நான் குறித்து வைக்க போகிறதில்ல. எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படி இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த வசனத்தின் மேலே என் கண்ணீர் சொட்டு துளிகள் அதில் விழணும்ப்பா. என்னுடைய கண்ணீரின் இந்த வசனத்தை நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் அடையாளம் விடுகிறேன்னு சொல்லி எப்பொழுது ஜெபிக்க முழங்கால் படிட்டாலும் அந்த அதிகாரத்தை எடுப்பேன், இப்படியே வச்சிருப்பேன். கண்ணீர் துளிகள் அந்த வசனத்தின் மேல விழும். ஆண்டவரே என் நினைவு இல்லைன்னு சொல்லிருக்கீங்க, ஆனா நடப்பதற்கு சூழ்நிலை சாதகமே இல்லை. என் சுயத்தை பார்த்தனா +2 வரைக்கும் படிச்ச ஒரு பிள்ளை எப்படி உங்களுடைய நினைவுகள் பெரிய நினைவுகள் ஏன் நினைவுகளை காட்டிலும் பெருசுன்னு சொல்றீங்களப்பா. நடப்பதற்கு சூழ்நிலையும் சாதகமா இல்லை, வருஷக்கணக்காக அடைபட்டு எப்பொழுது வீட்டில இருந்து செய்கிற வேலை தான், வீட்டு காரியங்கள் தான் இருக்கு, நீ எப்படி ஆண்டவரே நடக்கும். ஆனா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் கொடுத்தது அவர் மாறாதவர் இல்லைங்க. இன்றைக்கு ஊழியத்தில் ஆண்டவர் 20 ஆண்டு காலமாய் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தில் அவருடைய ஊழியத்தை செய்யும்படி வச்சிருக்கிறார். எங்க எல்லாம் நான் போகிறனோ அப்பொழுதெல்லாம் நினைப்பேன், இப்படிப்பட்ட சாம் ஜெபுத்தரை ஐயாவுடைய செய்திகளை 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக டிவியில் நான் பார்த்துருக்கிறேன். காலையிலே அந்த செய்தியை கேட்கறதுக்கு ஆசையோடு இருப்போம். இப்போ இருக்கிறது போல டிவி சேனல்ஸ் கிடையாது, இப்போ இருக்கிறது போல யூடியூப்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் கிடையாது, நிறைய புக்ஸ் கூட இப்போ இருக்கிறது போல கிடையாது. அப்போ வாஞ்சையா இருக்கும் காலையிலே அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு. அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகளை அவ்வளோ கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஐயா
இந்த சபையை உருவாக்கின தேவ மனிதர் கர்த்தரின் எழுத்தாணி என்று சொல்லப்படுவருடைய புத்தகங்களிலே நான் கண்ணீர் சிந்தி சிந்தி வாசிக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். புத்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஏன் கூட பேசினார். அவருடைய ஆல்மோஸ்ட் அனைத்து புத்தகங்களையும் வாசிக்க சின்ன சின்ன சம்பவங்களோடு எளிமையாய் என்னை போன்ற ஆண்டவருக்குள்ள வளர்கிறவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி இருக்கிற வார்த்தைகளை கேட்டு அழுது ஜெபித்து அதை பிடித்து கொண்டு ஜெபிக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நான் போகிற இடத்துல எல்லாம் யோசித்து பார்க்கிறேன். இன்னைக்கு உங்க ஆலயத்துக்கு முன்பதாக நின்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஆமா ஏசப்பா, என் நினைவு இல்லப்பா, என் நினைவை காட்டிலும் உங்க நினைவு உயர்ந்தது. உங்க நினைவு கோடி மடங்கு உயர்ந்தது ஐயா. பூமியை காட்டிலும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் என் நினைவு உயர்ந்ததுன்னு சொன்னது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. என் சுயமோ என்னுடைய சூழ்நிலையோ எதுவுமே சாதகமா இல்லை. ஆனா நான் ஆபிரகாமை போல உடைய வசனத்தை நம்பினான்னு எனக்கு தெரியாதப்பா. ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கு முன்பதாக நான் எம்மாத்திரம் ஆண்டவரே கடுகளையும் கடுகளவு கூட என் விசுவாசத்தில் இருந்ததில்லை. ஆனாலும் சிறுமையும் எளிமையுமா என்னை நினைத்தல் இருக்கிறீரே. சிறுமையும் எளிமையுமாய் இருந்த ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பிள்ளையினுடைய அங்கலாய்ப்பை பார்த்து அவளுடைய கண்ணீரை கணக்கு வைத்து அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருப்பீர் என்றால், இன்றைக்கு உங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அதை டைரியில எழுதி வச்சு மூடி வச்சிட்டீங்களோ? இல்லவே இல்லை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்க முன்னாடி நிற்கிற என்னுடைய வாழ்க்கையில் செய்தவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். சுயமோ சூழ்நிலையோ அதை தடை பண்ண முடியாது. உங்க போக்கஸ் அது மேல இருக்க வேண்டாம், ஆண்டவர் மேல இருக்கட்டும். மூன்றாவது, ஆபிரகாமை எதற்காக ஆண்டவர் நோக்கி பார்க்க சொல்லுகிறார்? அவருடைய விசுவாசித்து கீழ்ப்படிந்த அந்த மூன்றாவது பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? விசுவாசித்து கீழ்ப்படிந்ததிலே நிறைய காரியத்தை எடுத்துட்டே போலாம். மூணாவது பகுதியா ஈசாக்கை பலியிட சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஈசாக்க பலியிடுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்க? உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏக குமாரன் உடைய நேச புத்திரன் அப்படின்னு சொல்லி அவனை நீ எனக்காக மோரியாங்கிற மலையில நான் குறித்த இடத்துல கொண்டு வந்து பலியிடுன்னு சொன்னோன்னே அடுத்த வசனத்துல போடப்பட்டிருக்குது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஈசாக்க கூட்டிட்டு போனாராம். எப்படி அவரால் இப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சா நம்முடைய மனுஷீக மூளையில நம்மளால அதை முடியவே முடியாது. அவருடைய மகனை மோரியாவுக்கு அழைத்து கொண்டு போகிறார். பலியிடும்படி அப்படியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய பேர் சொல்லுவோம், பழைய ஒரு குட்டி பையன் சொன்னானா, அவங்க அப்பாட்ட கேட்டானா, சண்டே ஸ்கூலுக்கு போகிற பையன், அப்பா பழைய ஏற்பாட்டில் காட் ரொம்ப கோபமாக இருந்தாங்களோ, புதிய ஏற்பாட்டில் ரொம்ப சாஃப்டாக ஆகிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் கோபமாக அழிச்ச மாதிரி இருக்கு, புதிய ஏற்பாட்டில் வலது கண்ணத்தை காட்ட இடது கண்ணத்தை காட்ட சொல்கிறாரே அப்படின்னு சொன்னானா. இல்லைப்பா, காட் என்னைக்குமே மாறாதவர். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தாரோ கர்த்தர் நான் மாறாதவர். அவர் மாறுவதே இல்லை, அவருடைய அன்பு மாறுவதே இல்லை. அன்றைக்கும் அவர் அன்புள்ளவர் தான், இன்றைக்கும் அவர் அன்புள்ளவர் தான். அன்றைக்கும் அவர் பட்சிக்கிற அக்கினி தான், இன்றைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் பாவமா இருக்குதோ அதை வெட்டி போடு, தரித்து போடு என்று சொல்லுகிற ஒரு கண்டித்து உணர்த்துகிற ஒரு தேவன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது, ஈசாக்கு பலியிட வர்ற காரியத்தை பார்க்கும்போது அதுல புதிய ஏற்பாட்டின் ஒரு சத்தியத்தை அதுல நினைவு கூற முடிஞ்சிச்சு. என்னன்னா, அதுல இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க மத்தேயுல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னுடைய தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசித்தவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான், அதை என் நிமித்தம் இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இந்த காரியம் தான் அதுல இருக்குது. ஆண்டவர் கேட்கிறார், எப்பா ஈசாக்கு உனக்கு ஏக புத்திரன், 100 வயசுல பிறந்த செல்ல பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஒரே பேரான குமாரன், ஈசாக்க பலியிடுன்னு சொல்லும்போது ஈசாக்கை காட்டிலும் என்னை நேசிக்கிறானா அல்லது என்னை காட்டிலும் ஈசாக்கை நேசிக்கிறானா? என்னை விட உன் மகனையாவது மகளையாவது என்னை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொன்ன அந்த வசனத்தின் அர்த்தம் தான் அங்க இருக்குது. என்னை விட நேசிக்கிறானா பார்க்கிறார். எப்பயுமே ஆண்டவருக்கு ஆபிரகாம் காட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற காரியத்துல முக்கியமா இருக்கிறார். உன் தேசத்தை விட்டு புறப்படணும்னே, தேசமா அப்பா வீடா
சொந்த ஊரா சொந்த தேசமா ஆண்டவராங்கும் போது ஆண்டவர் அப்படின்னு சொல்றார். ஒரு காலகட்டத்தில் இஸ்மவேலா ஈசாக்கான் வருது. அப்போ இஸ்மவேலா ஈசாக்கான் வரும்போது ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம்கிட்ட, உன் மனைவி சொன்னபடி இஸ்மவேலை நீ வீட்டை விட்டு என்ன செய்யுரு, அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது இஸ்மவேலா ஈசாக்கான் வரும்போது ஈசாக்கு அப்படின்னு சொல்லி தெரிந்தெடுத்துறார். இப்போ ஈசாக்கா ஆண்டவரா, ஈசாக்கா ஆண்டவரா, ரெண்டு காரியம் வரும்போது காட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்னு சொல்லி தம் பிள்ளைய பலியிடுவதற்கு போயிட்டாரு. அவர் நினைச்சாரா, என் பிள்ளைய நான் பலி கொடுத்தாலும் அவரை உயிரோடு எழுப்புறதற்கு தேவனால் முடியும். உலகம் உண்டான முதல் மரித்தவன் உயிரோடு எழுப்பின சரித்திரமே இல்லை. ஆனா தீர்க்க தரிசன பார்வையோட ஆபிரகாம் சொல்லுகிறார், என் பிள்ளைய நான் பலி கொடுத்தா கூட அங்கிருந்து உயிரோட எழுப்பி என் சந்ததி, அவனுடைய சந்ததிய திரளா இருக்கிற ஜனத்தை போல அவரால் பெருக பண்ண முடியுயா அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம கையில கூட்டிட்டு போறார். ஆபிரகாம் ஈசாக்க கையில கூட்டு போறார். கழுத 2 வேலைக்காரர்கள் போறாங்க. 3 நாள் பிரயாணப்பட்ட பின்பு மோரியா மழை கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்க தெரிஞ்ச உடனே வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் பணிந்து விட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இங்க மோரியா மலையில ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மலையை பார்த்து ஏறுறாங்க. அதே வேளையில ஒரு அந்த புறத்தில் ஒரு ஆட்டுக்கடாவையும் தேவன் ஏற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது. இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்றாங்களோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அங்கிருந்து ஒரு ஆட்டுக்கடா, 100 ஆடை மேய்ச்சிட்டு இருந்திருப்பார் ஒரு மேய்ப்பன், அதுல ஒரு ஆட்டுக்கடாவை அங்கிருந்து அதுவும் இந்த பக்கம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இந்த காரியத்தில் ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பார்க்கும்படி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து விட்டால் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். அந்த மோரியா மலைக்கு வருகிறது. மலையில கட்டையெல்லாம் அடுக்குறாங்க. அடுக்கி ஈசாக்க படுக்க வைக்கிறாரு. வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, ஆபிரகாமே 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 ஆபிரகாமே, அவசரப்பட்டுறாதப்பான்னு சொல்றது போல ஒரு சத்தம். உடனே நிறுத்தி பார்த்தா அங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்குது. இதுல ஒரு அழகான புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தை நாம் பார்க்க முடியும். அந்த ஆட்டுக்கடா யாரு? இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம், கடவுள் தான் எனக்கு முதல்லப்பா, 100 வயசுல பிறந்த பிள்ளையா இருந்தா என்ன, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் முதல்லன்னு சொல்லி தம் பிள்ளையினுடைய ஜீவனை கூட ஒரு பொறுப்படுத்தாமல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க அங்க கடவுளுக்கு முதலீடோடு வந்த உடனே ஆண்டவர் பார்த்தார், உன் பிள்ளையாண்டன் மேல உன் கையை போடாதன்னு சொல்லி ஆட்டுக்கடாவை பலியிட்டார். இதுல ஒரு தேவனுடைய மனிதர் எழுதுகிறார், தேவன் ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருந்த வேதனையை நீக்கி விட்டார், ஆனால் தன்னுடைய இருதயத்தில் இருந்த வேதனையையோ அவர் ஒன்றும் செய்யவில்லை. எனக்கு புரியல, மறுபடியும் அதை வாசித்தே. ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருந்த வேதனையை ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மறுபடியும் ஈசாக்கை ஆபிரகாமிடம் கொடுத்துட்டு அவனுடைய மனக்கவலையை மாற்றிட்டாரு. ஆனா தன்னுடைய இருதயத்தின் கவலையை நீக்குவதற்கு அவர் ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் ஈசாக்கிற்கு பதிலாக அங்கு ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டது பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஈசாக்கை கொடுத்துட்டார் ஆபிரகாமிட்ட. எப்பா நீ உண்மை உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன் அறிஞ்சிட்டேன்ட்டு அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்திட்டாரு. உன் ஒரே பேரான பிள்ளைய நீ கையில பிடிச்சிட்டு நீ கூட்டு போன்னு சந்தோஷப்படுத்தி மறுபடியும் ஈசாக்கு அவன் கையில கொடுத்துட்டாரு. ஆனா அவருக்கும் இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் தான். அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஒரே பேரான குமாரன் தான். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை அவர் யோசிக்கல, பலியிடும்படி ஒப்பு கொடுத்து விட்டார், ஒப்பு கொடுத்தார். ஈசாக்க காப்பாத்தினாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்து விட்டாரே. நீ தேவனானால் நீ கூப்பிடு, உன்னை ஆண்டவர் உன்னை காப்பாத்துறாரா பாப்போம். எத்தனை ஏளனமான பேச்சுக்கள். ஆனாலும் பரலோகம் அமைதியாயிருந்து இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக பலியிட கொடுத்து விட்டாரே. இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்துல யோசிக்கிறோமே, அது இல்லை இது இல்லை, என்னமா மாறுமோன்னு சொல்லி யோசிக்கிறோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முதலிடம், காட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யோசிச்சு அதற்காக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோன்னு சொன்னா உங்களுக்குரிய எல்லாம் கர்த்தரின் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஏகோவா ஈரே, ஏகோவா ஈரே என்பது அவருடைய நாமம். ஈசாக்கு கட்டையில அந்த படுக்க வைக்கப்பட்டாச்சு, அங்கு ஏகோவா ஈரே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கி வந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது.
யோசிப்பாத்தே, வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமே ஆபிரகாமே. அவசரப்பட்டு கூப்பிட்டுருப்பாரு, அவசரமா கூப்பிட்டுப்பாரு. 22ஆம் அதிகாரம் தொடங்கும் போது ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுவார். 22ஆம் அதிகாரத்தில் அதை கத்திய ஓங்கும் போது ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி வானத்தில் ஒரு பயங்கர சத்தம். தூதனானவர் இருக்கு. தூதனானவர்னு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம காட் தான். தூதன் இருக்கும் மற்றவங்களுக்கு, ஏஞ்சலுக்கு. தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிடுறார். ஐயோ, பிதாவாகிய தேவன் ஏதோ அவசரப்பட்டு கூப்பிடுறாரேன்னு முழு பரலோகமும் மோரியா மலையை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. அழகா ஒரு பாடல் வரிகள் இப்போது நம்ம எல்லாருடைய இருதயத்தெல்லாம் தொட்ட பாடல் வரிகள். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஆபிரகாமின் விசுவாசம் பரலோக கவனத்தையே ஈர்த்து விட்டது. ஆபிரகாம் கத்திய ஓங்கின உடனே பிதா ஆபிரகாமே ஆபிரகாமே கூட்ட சத்தத்தை கேட்டு முழு ஏஞ்சல்ஸ் உடைய கண்களும், முழு கோடி கோடி தேவ தூதர்கள், பரிசுத்தவான்கள், பரலோகமே அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவருடைய விசுவாசம் பரலோகத்தையே கவர்ந்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார், உங்களுடைய என்னுடைய விசுவாசம், கர்த்தருக்காக நீங்களும் நானும் வைராக்கியமாய் நிற்கிற காரியம் பரலோகத்தை கவர முடியுமா? அவருடைய கண்கள்ல கிருபை கிடைக்க வேண்டுமே. ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவரே உங்களுடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கட்டும்னு ஒரு இடத்துல ஜெபிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற வாழ்க்கை நிச்சயமாகவே அது நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற வாழ்க்கை. ஏகோவா ஈரே, இன்னும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பார்த்தால் ஏகோவா ஈரே என்ற நாமம் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு இன்றைக்கும் தேவன் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.